ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஜூன் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். செவ்வாய் ஏற்கனவே 5ஆம் இடத்துல வலுவான ஒரு அமைப்பில் தான் இருக்கிறாரு. பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு. அதே போல் இந்த வாரத்தில் கடைசி நாள் தான் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மாறுகிறார். ராசி சுபத்துவமாக இருப்பது என்பது ஒரு நிலையில் நல்ல அமைப்பு. சந்திரனுடைய இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4ஆம் இடங்களில் சந்திரன் வலுவாகவே இருக்கிறார். ஆகவே எதை பற்றியும் பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். 3ஆம் இடத்துல செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை சந்திரன் இருக்கிறது. முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு தன்மை. வாரத்தின் ஆரம்பமே மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவுமே இருக்காது. ஏன்னா சந்திராஷ்டமம் இந்த வாரம் உங்களுக்கு கிடையாது. பெரிய அளவில் ஒரு நல்லவைகள், நன்மைகள், முன்னேற்றங்கள் போன்றவைகள் இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. வார ஆரம்பத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 2ஆம் இடத்துல சந்திரன் உச்ச நிலைமையில் இருக்கிறார். அவர் உண்மையிலே சொல்லப்போனால் அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருந்தாலும் ஸ்தான பலத்தோடு இருப்பதால் காசு பண்ண விஷயங்கள்ல இதுவரைக்கும் அந்த காசு வரல, இந்த காசு வரலன்ற மாதிரி ஒரு நிலையில கொஞ்சம் ஒரு மாதிரியாக பண விவகாரங்களில் கொஞ்சம் டல் அடிச்சிருக்கிறவங்களுக்கு முதல் 2 நாட்களில் பண அமைப்புகள் கண்டிப்பாக வரும். அதற்கடுத்து வாரத்தின் நடுப்பகுதி நாட்கள் புதன், வியாழன்லாம் அவர் 3ஆம் இடத்துல அமாவாசை அமைப்புகளில் இருந்தாலும் கூட குருவோடு அவர் சேருகிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகமான ஒரு அமைப்பு. என்ன, முயற்சிகள் பலிக்கும், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். ஒரு பெரிய அந்தஸ்து கொண்டோர், ஒரு அரசாங்க அதிகாரி, ஒரு அரசியல்வாதி, நம்மை விட பணத்தில் உயர்ந்தவர், இந்த மாதிரியானவர்களுடைய அறிமுகங்கள் கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் பெரிய அளவில் மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக இருக்காது. வாரத்தின் கடைசி நாட்களில் அவர் சந்திரனும் புதனும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடன் வாங்கியிருந்தவர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் கடன் பற்றிய கலக்கங்கள், நிவர்த்திகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராசி சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினாலும் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடத்துல சந்திரனுடைய இயக்கங்கள் இருக்கிறதுனாலையும் பெரிய அளவிற்கு எதுவும் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தோட கடைசியில் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் வீட்டுக்கே வர்றார். அதாவது ராசியிலேயே ராசிநாதன் இருக்க போவது என்பது பெரிய யோகமான ஒரு அமைப்பு. எந்த ஒரு அமைப்பிலையுமே இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு 4-5 கிரகங்கள் பெயர்ச்சிகள் நல்ல சாதகமாக தான் இருக்குது. 2ல் குரு, 11ல் சனி, மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே 2ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்திருக்கிறதும் ஒரு வகையில் கொடுப்பினையான ஒரு கூடுதலான அமைப்பு. இந்த வாரத்தின் கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை போல சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் சுக்கிரன் வேறு உங்கள் ராசிக்கே மாறுவது என்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. வார ஆரம்பம், இந்த வாரம் முழுவதும் 1, 2, 3 ஆகிய இடங்களில் சந்திரன் இருக்கிறார். அமாவாசையில் இருந்தாலும் 2ஆம் இடத்துல அவர் சூரியனோடு குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய நிறைவான அமைப்புகள். ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இப்போது கண்டிப்பாக இருக்காது. எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. இந்த வாரத்திலிருந்தே மனசில் வச்சுக்கோங்க, ஒரு 20 நாளைக்குள்ள உங்களுக்கு நினைச்சது நடக்கக்கூடியது வயதிற்கேற்றார் போல நடக்கும். ராசிக்கு ராசிநாதன் வருவது, சுபராகி வருவது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே ஒரு 20 நாட்களுக்கு இருப்பார். அது இந்த வாரத்தின் இறுதியில் ஆரம்பிக்குது, ஞாயிற்றுக்கிழமை போல ஆரம்பிக்குது. அப்ப இந்த வாரத்திலேயே உங்களுக்கு ஒரு மாதத்திற்குள்ள நிறைய விஷயங்கள் முடியறதுக்கான ஃபவுண்டேஷன்கள் கண்டிப்பாக உண்டு. என்ன அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல நினைச்சிருக்கிறீங்களோ அந்தந்த ஃபவுண்டேஷன்லாம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது. திருமணம் நடக்க போகுது, புத்திரபாக்கியம் கிடைக்க போகுது, நல்ல வேலை கிடைக்க போகுது, நல்ல தொழில் கிடைக்க போகுது. எந்தெந்த இடத்துல ஏமாந்தீங்களோ அந்த இடத்துலலாம் ஏமாற்றங்கள் நீங்கி நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. மிக மிக முக்கியமாக ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. காதல் என்பது ஒரு நிலையில நீடிக்கக்கூடிய ஒரு தன்மை. பிரேக்கப் ஆகி போயிடும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருந்தவங்க, அல்லது புதிய உறவுகள் வரக்கூடிய ஒரு நிலைமை, இவர்தான் கணவர், இவர்தான் மனைவி என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய நிலைமைன்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் நல்லதுகளை அடுக்கிக்கிட்டே போவேன். பெரிய அளவில் ஒரு 90% ரிஷபராசிக்காரர்கள் நன்றாகத்தான் இருக்கிறீர்கள்.
ஒரு 10% தான் கால ஜாதக அமைப்பின்படி கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். அவங்களுக்கு கூட இந்த வார கடைசியில இருந்து ஒரு 20 நாட்களுக்குள்ள நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்லவைகள் மட்டுமே அதிகமாக நடக்கக்கூடிய சந்திராஷ்டம அமைப்புகள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான ஆண் பெண் இருவருக்குமே எந்த வயதினராக இருந்தாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது ரிஷபத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் யோகாதிபதியாகிய சுக்கிரன் 11ஆம் இடத்துல அந்த அவருடைய 5ஆம் வீட்டையே பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதும் மிகப்பெரிய நல்ல அமைப்பு. ராசி புனிதத்தை அடைந்திருக்கிறது. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். பாபராகிய செவ்வாய் 3ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து சூட்சும உழன்ற ஒரு நல்ல இடத்துல இருக்கிறது. அண்ணன் தம்பி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. கடந்த காலத்தில் அக்கா தங்கச்சி உறவுகளில் கொஞ்சம் சிக்கல்கள் இருந்த மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அந்த தங்கை அக்கா உறவுகள் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய தன்மை. குறிப்பாக அக்காவால் ஏதாவது டிஸ்டர்ப் ஆனவங்க எல்லாருக்குமே அக்காவுடைய உன்னத உறவுகள் தெரியக்கூடிய அமைப்பு என மிதுன ராசிக்காரர்களுக்கு சகோதர மேன்மைகள் இருக்கக்கூடிய சுபமான நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு அரசாங்கத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு அனுமதி கிடைக்காத நிலைமை, அரசு அதிகாரிகளால் டிஸ்டர்ப் ஆனவங்க எல்லாருக்குமே இனிமேல் அரசாங்கம் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அமைப்பு. அரசாங்கத்தில் உதவிகள் கேட்டிருந்தவர்கள் ஒரு அந்த தொகை வேணும், இந்த தொகை வேணும், ஒரு பட்டா வேணும், அது வேணும், இது வேணும்ட்டு மிதனராசிக்காரர்கள் யாராவது அரசாங்கத்தில் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த அரசாங்கத்தின் மூலமாக அரசு அதிகாரியின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக உண்டு. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத இந்த வாரம் சந்திராசிரமம் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. வார ஆரம்பத்தில் சந்திரன் 12ஆம் இடத்துல, அதுக்கப்புறம் நடுப்பகுதியில் 1ஆம் இடத்துல, அப்புறம் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 1, 2ஆம் இடங்கள் நல்லதாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாளும் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா சந்திரன் விரயத்தில் போய் உட்கார்றாரு இல்லையா, செலவுகளும் அதிகமாக இருக்கும். அதற்கேற்றாற் போல பயணங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்கும். ஏதேனும் ஒரு நிலையில் சகோதரர்களால் செலவுகளும் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு ரொம்ப அலைச்சல் இருக்கும். கையிலேயே சாப்பாடை வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்றதுக்கு இடம் இல்லாமல் வண்டியிலே சுற்றிக்கிட்டு தெரியக்கூடிய அமைப்பு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உண்டு. அப்படியே புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்களும் பார்த்துட்டிங்கன்னா சந்திரன் குருச்சந்திர யோகத்தோடு அங்கே ராசியிலேயே அமர்ந்திருப்பது நண்பர்களால் உறவுகளால் இதுவரைக்கும் புண்பட்டு போன ஒரு மனதிற்கு ஆறுதலான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. அதற்கடுத்து வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை, இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் இடத்துல சந்திர புதன் சேர்க்கை ஏற்படுகிறது. வளர்பிறை சந்திரனோடு ராசிநாதன் சேருவதால் எல்லா வகையிலும் பணம் வரக்கூடிய அமைப்பு. முதல் 5 நாட்கள் பணம் வரலன்னா கூட கடைசி ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் கொஞ்சம் பண வரவுகள் கண்டிப்பாக இருக்கும். பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. மிதுன ராசிக்காரர்களுடைய சோதனைகள் எல்லாமே கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நடந்த விஷயங்கள் இனிமே வாழ்க்கையில திரும்பி வரவே போறதில்லை. ஆகவே மிதுனத்திற்கு யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே அற்புதம். அவர் தேய்பிரையாக இருந்தாலும் அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருந்தாலும் வார ஆரம்பத்தில் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் உச்சம் என்கின்ற 11ஆம் இடத்துல வலுத்து இருக்கிற அமைப்பு அடைகிறார். அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு வருவார். அதுக்கப்புறம் வார கடைசியில் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராசியிலேயே கடகத்திலேயே ஆட்சி என்கின்ற வளர்பிறை அமைப்பில் வந்துடுவார். ஆக இந்த நாட்களில் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வாரத்தின் முதல் 2 நாட்கள் உச்சம், வாரத்தின் கடைசி 2 நாட்கள் ஆட்சி என்கின்ற அற்புதமான நல்ல அமைப்பு. ஐயா 12ஆம் இடத்துல நடுப்பகுதியில் மறைஞ்சு அமாவாசை ஆகிறாரேன்னு பார்த்தா அப்போ கூட குருச்சந்திர யோகத்தில் சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார். ஆக கடகராசிக்காரர்கள் பட்ட துன்பங்கள் எல்லாம் போய்விட்டன என்பதுதான் உண்மை. அதோட இந்த வார கடைசியிலிருந்து லாபாதிபதியாகிய சுக்கிரன் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். அது உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்பு. வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் 2-2.5 வருஷமா இருந்து வந்த முன்னேற்றமே இல்லாத அமைப்பு, லாபங்களே இல்லாமல் இருந்த அமைப்புகள் எல்லாம் இப்போது அப்படியே படிப்படியாக பெரிய அளவில் மாறப்போகிறது. கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அஷ்டமச்சனியில் பட்ட துன்பங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆயிலே நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாத காரங்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இன்னும் அந்த அமைப்புகளை முன்னேற்றம் வந்திருக்கிறது என்கின்ற அமைப்புகளை உணராமல் இருக்கிறீர்கள். அவர்களுக்கு கூட கடகராசிக்காரர்களுக்கு இப்போ பெரிய அளவில் நல்லா இருக்கும். சந்திராஷ்டமம் அமைப்புகள்லாம் இப்போ நல்லா இல்லை. இந்த வாரம் சந்திராஷ்டம அமைப்புகள் இல்லை. 11, 12, 1ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கும் பொழுது 12ஆம் இடத்தில் இருக்கும்போது விரைய செலவுகள் வரும். விரைய செலவுகள்னா என்ன? தேவையில்லாத ஒரு பொருட்களை வாங்கி அதன் மூலமாக கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். எல்லாவற்றிலும் ஒரு நிலைத்தன்மை இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக வந்துவிடும்.
12ஆம் இடத்துல புதன்கிழமை வியாழக்கிழமை இருக்கிறாரு. அந்த நாட்களில் மட்டும் தேவையில்லாம ஒரு நண்பருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன்றாம எதுக்குமே கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். படிப்படியான முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். தடங்கள் போன்ற அமைப்புகள் எதுவும் இருக்காது. ஆகவே நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது வந்து விட்டன. இதுவரைக்குமே குடும்பங்கள் பிரிந்திருந்தது, கணவன் மனைவி பிரிந்திருந்தது, காதல் பிரேக்கப் ஆகி போனது, இவர்கள் எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் ஒரு பிடிப்புகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. தொழில் முன்னேற்றம் இல்லாதவர்கள், வேலை சரியாக கிடைக்காதவர்கள், வேலை இருந்தும் சம்பளம் கிடைக்காதவர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற முதல் நிலை நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது கடகத்திற்கு இந்த வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. சந்திரன் 10, 11, 12ஆம் இடங்கள்ல இருக்கிறார். இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் 10ஆம் இடத்துல அவர் உச்சமாக இருக்கிறார். 10ஆம் இடத்துல அவர் எப்பவுமே உச்சமானர்னா ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகள், ஆறு கடல் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடியவர்கள், நீர் சார்ந்த தொழில்களை செய்யக்கூடியவங்க, டீ கடை, பால் கடை, தண்ணி கடை, வாட்டர் கேன் போடுறவங்க, இந்த மாதிரியான அவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார். அஷ்டமச்சனி நடக்குது அப்படின்றத கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் எந்த நிலையிலும் கவலைப்பட தேவையில்லை. அஷ்டமச்சனி இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு உங்களை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாமல் இருப்பதாலும் 10, 11, 12ஆம் இடங்கள்ல சந்திரன் வலுவாக இருக்கிறதுனாலையும் ஓரளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. என்ன அகலக்கால் எதுவும் வச்சிடாதீங்கன்னு சொல்லுவேன். தொழில் அமைப்புகளில் நீங்களாக தேடி எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். நீங்களா வேலையை விடுறது, நீங்களா தொழில் ஆரம்பிக்கிறது, நீங்களா உங்களை தேடி வரக்கூடிய முடிவுகள், உங்களை தேடி வரக்கூடிய செயல்களை மட்டுமே நீங்க அக்செப்ட் பண்ண வேண்டுமே தவிர நம்மளா யோசிக்கிற உடனே செயல்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. பேராசப்படாதீங்க. நண்பர்களோடு இதையும் சேர்ந்து அப்படி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அமைப்புகள் இப்போது வராது. உண்மையை சொல்ல போனா நண்பர் என்ன சொல்லுவார்னா, நீ அரிசி எடுத்துட்டு வா, நான் உமி எடுத்துட்டு வரேன், ஊதி ஊதி திங்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும். அதிலையும் குறிப்பாக சொந்தக்காரர்களோடு நண்பர்களோடு 2 பேருமே உங்களை உபயோகப்படுத்திக்கத்தான் பார்ப்பாங்களே தவிர பெரிய அளவில் மற்றவர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள் என்பதை கருத்தில் கொண்டு எல்லாவற்றிலும் ஒரு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும். சந்திராஷ்டமம் இந்த வாரம் உங்களுக்கு கிடையாது. 11ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் வாரத்தின் நடுப்பகுதியான புதன்கிழமை வியாழக்கிழமை ஏற்படுகிறது. அந்த புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாளும் அட்டகாசமான நாள். தொட்டது துலங்கக்கூடிய நல்ல அமைப்பு. சூரியன், சந்திரன், குரு போன்ற மூவருமே 11ஆம் இடத்தில் வலுவான அமைப்பில் சேர்றதுனால அந்த காலகட்டங்களில் அப்பா அம்மா கிட்ட ஏதாவது ஒரு காரியம் நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொன்னா சிம்மராசிக்காரர்கள் அம்மா கிட்டையோ அப்பா கிட்டையோ எதையும் சாதித்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் அப்போது உண்டு. ஆகவே சிம்மத்திற்கு பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக கிடையாது. எல்லாம் நல்ல விதமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாதமாகவே நல்ல வாரமாகவே இந்த வாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக வராதுங்க. அதே நேரத்தில் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுதே சில அகலக்கால் வைக்கக்கூடிய உங்களில் இப்போ மகம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் எதுவுமே நடக்காமல் இருக்கிறீங்க. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது தொழில்துறை அமைப்புகளில் சங்கடங்கள் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு இப்போது உண்டு. ஆயினும் பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு கெடுதல் இல்லாத வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு 9, 10, 11ஆம் இடங்கள்ல இப்போது சந்திரனுடைய இயக்கங்கள் இருக்கின்றன. 9ஆம் இடத்துல அவர் உச்சம், 10ஆம் இடத்துல அவர் குருச்சந்திர யோகத்தில் அமாவாசை அமைப்பில் இருப்பார். 11ஆம் இடத்துல அவர் ஆட்சியாகி ராசிநாதனோடு சேருவார். எல்லா கிரகங்களும் இப்போ ரொம்ப பெரிய அளவில் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மிக முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தின் கடைசி நாளில் சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு மாறுகிறார். பாக்கியாதிபதி பாக்கிய இடத்திற்கு மாறி ஒரு மாதம் 20 நாட்கள் 9ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய கொடுப்பினையான ஒன்று. 6ஆம் இடத்துல ஏற்கனவே கேது இருந்து எதிர்ப்புகள், கடன்கள், நோய்கள் போன்றவைகளை உங்களுக்கு வராமல் தடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. என்ன கொஞ்சம் எல்லாத்திலையும் கொஞ்சம் பிடிவாதக்காரனா இருப்பீங்க. இயல்பாகவே புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களும் தன்னுடைய மூளை திறமையை மட்டுமே நம்பி மற்றவர்களை கொஞ்சம் அலட்சியப்படுத்தக்கூடிய தன்மைகளை இப்போ கொஞ்சம் நீங்க ஒதுக்கி வைக்கணும். மற்றவர்களும், அதாவது 2 கை தட்டினா தான் ஓசை. ஒரு ஆள் எதையுமே செய்ய முடியாது. நமக்கு நண்பரோ, எதிரியோ, சொந்தக்காரரோ, கணவனோ, மனைவியோ யாராவது ஒருவருடைய தயவு வாழ்க்கையில தேவை என்பதை உணர்த்தக்கூடிய சில சம்பவங்கள் இப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். முதல் 2 நாட்கள் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீக இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லவைகள் நடக்கும். 9ஆம் இடத்துல லாபாதிபதி போய் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால்
தந்தைகிட்ட எதையும் கேட்டு வாங்கி கொள்வதற்கு அது தகுதியான ஒரு நல்ல நேரம், நல்ல விதமான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே எதை பற்றியும் கன்னிராசிக்காரர்கள் பயப்பட தேவையில்லை. மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். நடுப்பகுதி 2 நாட்கள் புதன் வியாழக்கிழமையில 10ஆம் இடம் தொழில் முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய இடம். சந்திரன் அப்போது அங்கே இருப்பது 10ஆம் இடத்துல ஒரு நிலையில நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வேலை மாற்றம், தொழில் மாற்றம். வேலையே போனாலும் கவலைப்படாதீங்க, நல்ல வேலை கிடைக்கும். தொழில் நல்லா இருக்கும், தொழில் முன்னேற்றமா இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், கிளைகள் ஆரம்பிக்கலாம். விவசாயம் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும். இதுவரை லாபம் வராத இடங்கள்ல எல்லாம் நல்ல லாபம் வரக்கூடிய வியாபாரம் தாங்க நடக்குது, லாபத்தை காணோம்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சமா வியாபாரம் நடந்தாலும் லாபங்கள் நன்றாக இருக்கும். தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகும். வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். வேலை கிடைக்காதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். குடும்பத்திலையும் கொஞ்சம் அமைதி இருக்கும். இளம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை போன்ற அமைப்புகள்லாம் இப்போது இதாகக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்திலேயே இருக்கு. ஆகவே பெரும்பாலான கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் இவ்வளவு நல்லா இருந்தும் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா பிறந்த ஜாதகத்தில் ஏதாவது தசாபுக்திகள் நல்லா இருக்காது. மற்றவர்கள் எல்லாருக்குமே நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய, பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நன்மைகள் தெரியக்கூடிய அற்புதமான நல்ல வாரம் இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. வாரத்தின் திங்கட்கிழமை ஆரம்பமே உங்களுக்கு சந்திராஷ்டமம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 11 மணி 3 நிமிஷத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. 22ஆம் தேதி ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணி 3 நிமிஷம். அப்ப திங்கட்கிழமை விடியும் போதே உங்களுக்கு சந்திராஷ்டமம் தான். திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் முழுக்க உங்களுக்கு சந்திராஷ்டமம். செவ்வாய்க்கிழமை நைட்டு 11:45 தான் சந்திராஷ்டமம் முடியுது. அதுலேயும் ஜூன் 24ஆம் தேதி. ஆக திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்களும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறையக்கூடிய சந்திராஷ்டம நாள். இதுல குறிப்பா என்னன்னா, சந்திர அமாவாசைக்கு பக்கத்துல வருவார். அவருக்கு இங்க சுப தொடர்புகள் இல்லாம சனியோடைய பார்வை மட்டும்தான் கிடைக்குது. அப்ப என்னன்னா 2 நாட்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவீங்க. ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் யாரையும் நம்பாமல், எதையும் நம்பாமல், மனசு அந்த நேரங்களில் ரொம்ப குழப்பமாகவே இருக்கும். கொஞ்சம் தடாலடி அமைப்புகள்லாம் அந்த நேரத்தில் தான் செய்வீங்க. ஆகவே எந்த ஒரு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய, சொந்த வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய, வேலை தொழில் வியாபார அமைப்புகளை மாற்றக்கூடிய எந்த ஒரு முடிவையும் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் துலாம் ராசிக்காரர்கள் எடுக்கக்கூடாது. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக நீடிப்பதால் பெரியவங்க கிட்ட, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அல்லது அம்மா அப்பா மாதிரியானவர்கள்ட்ட எதற்கும் ஒரு ஆலோசனை கேட்டு அமைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பண விஷயத்தில் யாரையும் நம்பாதீங்க. சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் வர்ற தகவல்கள், ஓடிபி கேட்டு வரக்கூடிய தகவல்கள், அப்படி இருக்குது இப்படி இருக்குது, ₹1 போட்டிங்கன்னா 10 ரூபாய் எல்லாம் இந்த மாதிரியான தம்முடைய காதில் பூ சுத்தக்கூடிய வேலைகள், ஸ்கேம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது மோசடி, ஏமாற்றுதல் போன்றவைகள்லாம் சந்திராஷ்டம நாட்களில் தான் நடக்கும். ஆகவே வாரத்தின் முதல் 2 நாட்கள் துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக, சந்திராஷ்டம நாட்களாக இப்போது இருக்கிறது. அதை தவிர்த்து மற்ற 5 நாட்கள்லாம் பெரிய அளவில் கஷ்டங்கள் இருக்காதுங்க. 9, 10ஆம் இடங்கள்ல வாரத்தின் கடைசியில் சனி ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தீங்கன்னா சந்திரன் அற்புதமாக 10ஆம் இடத்தோடு புதனோடு சேர்ந்து 9, 10ஆம் அதிபதிகள் தர்மகர்மாதிபதி யோகத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆக முதல் 2 நாட்கள் டிராவல் பண்றவங்க கூட கொஞ்சம் உஷாரா, சூட்கேஸ்ல என்ன வச்சிருக்கீங்க, நகை வச்சிருக்கீங்களா, பணம் வச்சிருக்கீங்களான்னு கவனமா இருக்கணும். பிற்பகுதி 5 நாட்கள் எல்லாம் நன்றாக இருக்கும். தொட்டது துலங்கும். திருமண அமைப்புகள் நன்றாக இருக்கும். காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும். மிக முக்கியமாக வேலைகள் கிடைக்கக்கூடிய தன்மை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகளை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு வாரத்தின் இறுதியில வெள்ளிக்கிழமை அல்லது அடுத்த வாரம் திங்கட்கிழமை உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல வாரமாக வாரத்தின் பிற்பகுதி 5 நாட்கள் அமைந்திருக்கிறது துலாத்திற்கு இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாரமா இந்த வாரம் இருக்கும். ஆனா ஒண்ணு என்னன்னா, புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் கொஞ்சம் சந்திராஷ்டம நாளாக அமையும். வாரத்தின் முதல் 2 நாட்கள் 7ஆம் இடத்தில் உச்சமாக இருந்து அப்படியே ராசியை பார்க்கக்கூடிய சந்திரன் பாக்கியாதிபதி உச்சமாக இருக்கிறார். ஆக வாரத்துல திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எடுப்புல 2 நாட்கள் ஓஹோன்னு இருக்கும். நடுப்பகுதியில் கொஞ்சம் ஸ்பீடு பிரேக்கர், வண்டி வேகமாக போகும்போது ஸ்பீடு பிரேக்கர் பார்த்தோம்னா கொஞ்சம் டவுன் ஆகும்ல, அது மாதிரி உங்களுக்கு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் கொஞ்சம் டல் அடிக்கும். சந்திராஷ்டமம் என்பது இந்த வாரத்தில் ஜூன் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 11 மணி 45 நிமிடத்திலிருந்து, அதாவது புதன்கிழமை விடிஞ்சா உங்களுக்கு சந்திராஷ்டமம், புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சந்திராஷ்டமம், வெள்ளிக்கிழமை அதிகாலையில் 1:40க்கு தான் அது முடியுது. ஆக புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாட்களும் சந்திராஷ்டமம் என்பதை விருச்சிகராசிக்காரர்கள் நினைவுக்கு வச்சுக்கோங்க. அந்த சந்திராஷ்டமம் கூட இந்த தடவை பெரிய உங்களுக்கு சோதனைகளை கொடுக்காதுங்க. ஏன்னா சந்திரன் 8இல் மறையும் போது குருவோடு சேர்ந்திருக்கிறார். ஒரு அமாவாசை அமைப்புல இருந்தாலும் குருவோடு சேர்ந்திருப்பது என்பது பெரிய சோதனைகளை கொடுக்காத அமைப்பு. ஆகவே சந்திராஷ்டமத்திலையும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. ஏற்கனவே ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் முன்னேற்ற அமைப்புகளிலே பொது விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கடுமையாக தான்
கொஞ்சம் கடுமையாக தான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும். சிலருக்கு ப்ரொமோஷன், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு வேலை மாற்றங்கள் இருக்கும். மருத்துவத்துறை, அதிகாரத்துறை, கட்டிடத்துறை, ரியல் எஸ்டேட் துறை போன்ற செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு யோக அமைப்புகள் நன்றாக இருக்கும். காவல்துறை, ராணுவம் போன்ற அமைப்புகளில் யூனிஃபார்ம் சர்வீசஸ் இல்லையா, அந்த யூனிஃபார்ம் சர்வீசஸில் வேலை செய்கிறவங்களுக்கு உண்மையிலேயே இந்த வாரம் நல்ல வாரம். சந்திராஷ்டமம் கூட பெரிய அளவில் சோதனைகளை செய்யாதுங்க, குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால. என்ன ஒன்று, அந்த 2 நாட்களில் மட்டும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் அலைச்சல்கள் உள்ள வாரம். யாரையும் அந்த நாளில் பார்க்காதீங்க. இந்த புதன், வியாழன் இந்த 2 நாள் யார் உங்களுக்கு அறிமுகமாகிறாரோ அவர் பின்னால் உங்களை எரிச்சல் படுத்தக்கூடியவராக வருவார். இதை தவிர்த்து வாரத்தின் முதல் 2 நாட்கள் கணவன், மனைவி போன்றவர்களால் நல்ல லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மை. கணவனை பற்றி சந்தோஷம், மனைவியை பற்றி சந்தோஷம், காதல் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. பிற்பகுதியில் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்களும் சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய தன்மை. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது, சிலருக்கு புதிதாக வேலை கிடைப்பது, வேலை, தொழில் போன்றவைகள் ஆரம்பிப்பது என்பது போன்ற அமைப்புகளில் கடைசி 3 நாட்கள் சந்தோஷமாக குடும்பத்தோடு, குழந்தைகளோடு நிம்மதியாக இருக்கக்கூடிய யோக வாரம் விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசியில் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் சந்திராஷ்டமம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:34 வரைக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் 27ஆம் தேதி, ஜூன் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 1:40 வெள்ளிக்கிழமை முழுக்க, சனிக்கிழமை முழுக்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:34 வரைக்கும் சந்திராஷ்டமம். வாரத்தின் முதல் 5 நாட்கள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மையில் கடைசி நாளான வெள்ளி, சனி ஆகிய 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கடுமையான பலன்கள் அந்த கடைசியில் தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்போ தான் அமாவாசையிலிருந்து வெளியே வருது. ஏற்கனவே 8ஆம் ஜீவனாதிபதியான புதன் 8ல் மறைஞ்சிருக்கிறாரு. அவர் கூட சந்திராஷ்டம நாட்கள் இருக்குது. ஆனால் முதல் 5 நாட்கள் பார்த்தீங்கன்னா 6, 7ஆம் இடங்களில் இருப்பார். அது ஒரு மிக பெரிய நல்ல ஒரு கொடுப்பினையான ஒரு அமைப்பு. தனுசு ராசிக்காரர்கள் கடந்த வருடம் பட்ட கஷ்டம் மாதிரி இப்போதைக்கு எந்த கஷ்டங்களும் கண்டிப்பாக கிடையாதுங்க. தொழில் முன்னேற்றம் இருக்கும், வேலை அமைப்புல நல்லா இருக்கும், புதிதாக கல்யாணம் ஆகும், யார் கணவன் யார் மனைவி என்பது போன்ற அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு தெளிவாக இது பண்ணக்கூடிய தன்மைகள் உண்டு. இன்னாரத்தான் கணவனாக இருக்கணும், காதல் திருமணம் பண்ணணும், அத்தை பையன் மாமா பையனை கல்யாணம் பண்ணணும், இன்னாரத்தான் கணவராக ஏற்றுக்கணும், இன்னாரத்தான் மனைவியாக ஏற்றுக்கணும்ட்டு திருமண விஷயங்களில் ஒரு முடிவோடு இருக்கக்கூடியவர்கள், பெற்றோர்களுடைய சம்மதம் கேட்டு அதற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்தில் அதற்கான அனுமதி போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இளைய பருவத்தினருக்கு வருகின்ற செப்டம்பர் மாதத்திற்குள்ளேயே நல்ல செய்திகள் உண்டு. திருமண உறுதியோ திருமணமே நடக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. நட்புகள், உறவுகள் போன்றவைகள் கை கொடுக்கும். கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த வருடம் இருந்து வந்த எந்த சோதனைகளும் இப்போது இருக்காது. தெம்பு இருக்கும். நல்ல விதமாகவே எதையும் சாதிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எதிர்ப்புகள் விலகக்கூடிய அமைப்பு வாரத்தின் முதல் ஒரு 2 நாட்களிலேயே கண்டிப்பாக நடக்கும். 6ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி சந்திரன் போய் உச்சத்தை அடைகிறார் இல்லையா. இதுவரைக்கும் கடன், நோய், எதிர்ப்புகள் போன்ற அமைப்புகளால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த கடனோ, நோயோ, எதிர்ப்புகளோ எதில் பாதிக்கப்பட்டீர்களோ அது வாரத்தின் முதல் 2 நாட்களிலேயே, திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமைக்குள்ளேயே எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய அளவிற்கு அவ்வளவும் நடக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. காதல் உறவுகள் நன்றாக இருக்கும். புதிதாக காதல் வரும். நேர்மையான விதத்தில் எதிர்பாலினத்தவரிடம் உங்களுடைய காதலை சொல்லக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அது புதன், வியாழக்கிழமை 2 கிழமையே நடக்கும். எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மேம்பட்ட வாரமாக அமைந்திருக்கிறது இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. ஆனால் 5, 6, 7 ஆகிய நல்ல இடங்களில் சந்திரன் இப்போது இருக்கிறார். சந்திரன் இப்போது அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் கூட அவர் குருவோடு சேர்ந்து அமாவாசையாவது சிறப்பான ஒன்று. 5ஆம் இடத்துல அவர் உச்சமாகிறார். 7ஆம் அதிபதி வாரத்தின் ஆரம்பத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 5ஆம் இடத்தில் 7ஆம் அதிபதி உச்சனாக இருப்பது கணவன் மனைவியால் சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு காதலன் காதலியால் சந்தோஷம் கிடைக்கும். ஆக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புருஷனுக்கு வேலை இல்லை, புருஷனுடைய உடல்நிலை சரியில்லை, ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சிருக்கிறார் இந்த மனுஷன், மனைவிக்கு வேலை இல்லை, இரட்டை வருமானம் குடும்பத்தில் இல்லை, அல்லது மனைவியால் ஏதாவது அந்த சங்கடங்கள் இருக்குது, இந்த சங்கடங்கள் இருக்குது, அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது என்கின்ற மாதிரியாக குடும்பத்திற்குள் கணவன் மனைவி இருவருக்குமே முட்டல், மோதல், முரசல் இருக்கின்ற அத்தனை அமைப்புகளும் வாரத்தினுடைய முதல் 2 நாட்களிலேயே ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு தீரும். கடந்த 5-6 வருஷங்களாக மிக பெரும்பாலான மகர ராசிக்காரர்கள் மனைவியின் தயவால் தான் வாழ்க்கையை ஓட்டுனீங்க அப்படிங்கிறது தான் உண்மை.
ஏன்னா மகர ராசியை போயிட்டு 2020 22 23 வரைக்கும் பிடுங்கி எடுத்துருச்சு ஜென்மச்சனி. அந்த அமைப்புகள் எல்லாம் இப்போது அப்படியே படிப்படியாக விலகி வருகிறது என்பதுதான் உண்மை. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் என்பது கண்ணுக்கெட்டிய தூரத்தில் இருக்கிறது என்பதை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கணவன் மனைவி போன்ற அமைப்புகள், மாமனார் மாமியார் போன்ற அமைப்புகள் இப்போது உதவிகள் நிச்சயமாக இருக்கும். பாக்கியங்கள் கிடைக்கும். இதுவரைக்கும் கிடைக்காத குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடு கட்ட முடியும், வாகனம் வாங்க முடியும், வசதி வாய்ப்புகள் வரும். கடந்த காலத்தில் தோற்று போனதாக எண்ணிக்கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே இப்போது படிப்படியாக முன்னேற்றங்கள் வரும் என்கின்ற அளவிற்கு எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. வயதிற்கேற்றார் போல இந்த பலன்கள் அப்படியே நடக்கும். தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை வரும், எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடந்தவர்கள் எல்லோருமே வெளியே வந்து சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆகவே மகரம் சிகரத்தில் ஏறும் என்பதை சுருக்கமாக சொல்லிடுறேன் எல்லா வகையிலையும். ஆனால் படிப்படியாக தான் நடக்கும். நாளைக்கே இந்த வாரத்திலேயே எல்லாம் வந்து ஆக ஓகன்னு உங்களுக்கு முடிஞ்சிடாது. ஆனால் கண்டிப்பாக நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே மகரத்திற்கு பெரிய சோதனைகள் எதுவும் இந்த வாரத்தில் இல்லை. அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல உங்களுக்கு என்ன தேவையோ, வேலை, தொழில், வியாபாரம், சொந்த வாழ்க்கையில் நன்மை அல்லது வெளியிடங்களில் பேர் போன்றவைகள், எங்கே அலுவலகத்தில் டிஸ்டர்ப் ஆயிருந்தீங்களா, மேனேஜர் முதலாளி போன்றவர்களோடு சிநேகமான போக்கு என மகரத்திற்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாறுதல்கள் இப்போது உண்டு. 6ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துல இருக்கிறார். அப்புறம் 6ஆம் இடத்துல இருக்கிறார். சந்திரனுடைய இயக்கங்கள் 4, 5, 6ஆம் இடங்கள்ல இருக்கின்றன. ராசியோடு இப்ப செவ்வாய் தொடர்பு கொண்டிருந்தாலும் கூட ஜீவனாதிபதி ஜீவனத்தை பார்ப்பது என்பது கடந்த 2-3 வருடங்களாக துன்பப்பட்டு கொண்டிருந்த சதயம், புரட்டாதி, அவிட்டம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கு மெதுமெதுவாக ரிலீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ராசியை குறிபார்ப்பது என்பது மிகப்பெரிய யோகம். அதாவது என்ன யோகம்? அடிச்சாலும் பிடிச்சாலும் நம்மளால எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த வாரம் சந்திராஷ்டமமும் கிடையாது. 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் என்பது மிகப்பெரிய யோக பலன். 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறதுனால புதிய கடன்கள் கிடைக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய வட்டி அதிகமான கடனை வந்து வட்டி குறைவான கடனை வாங்கி அதை அடைச்சிருக்கக்கூடிய ஒரு தன்மை. பேங்க்ல வச்சிருக்கிற நகையை அடமானத்தை மீட்கக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. இதுவரைக்குமே வருமானம் வந்திருந்த வழிகள் எல்லாம் அடைபட்டிருந்த நிலைமையில் ஏதாவது ஒரு பக்கம் வழி தெரியக்கூடிய அமைப்பு. குகைக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிறவனுக்கு தூரத்துல வெளிச்சம் தெரியக்கூடிய ஒரு அமைப்புன்னு அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் ஓரளவிற்குள்ள பாதை எதிரே தெரிகிறது பார் என்கின்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கும்பராசிக்காரங்க பெரிய அளவில் மனசு நொந்து போயிருக்கிறீங்கன்றதான் உண்மை. புரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்னும் கொஞ்சம் வெளியே வரல. புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம்லாம் இன்னும் கொஞ்சம் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்பதை போல 2-3 வருஷமா பட்டுக்கிட்டு இருந்த கஷ்டம் 2-3 நாள்ல முடிஞ்சிடாது. மெதுமெதுவாகத்தான் வரும். ஆனால் உறுதியாக சொல்லுகிறேன், கும்பராசி சோதனையிலிருந்து வெளியே வந்து விட்டது. அது அப்படியே படிப்படியாக மெதுமெதுவாக வந்து பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு இன்னும் 2-3 மாதம் ஆகும். செப்டம்பர் மாதத்துல இருந்தெல்லாம் என்ன மாதிரி யாருமே இல்லைன்ற அளவுக்கு தைரியமா வெளியே வந்துடுவீங்க. ஆக இதுவரைக்கும் உதவாத தாய் தந்தையர் உதவக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் உதவாத குடும்பம் உதவக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லாவற்றிலும் நிறைவான ஒரு நிலைமை. குறிப்பாக குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிந்திருந்தது, லவ் பிரேக்கப் ஆனது. பிரேக்கப்பான லவ்லாம் திரும்ப வராது. ஆனால் கணவன் மனைவி பிரிந்திருந்தவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மனசு அப்படியே கொஞ்சம் ஒத்து போய் மறுபடியும் திரும்பி வந்து சேர்றதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குது. ஆகவே பிரிந்திருந்த குடும்பத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். குடும்பம் மீண்டும் சேரும். புதிய காதல் உண்டாகும். பழைய காதலுக்கு பதிலாக புதிய காதல் உண்டாகும். புதிய நண்பர்கள் வருவாங்க. வாழ்க்கையிலேயே எல்லாமே கொஞ்சம் புதுசாக இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய தன்மை கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. கும்பம் எதையும் தொலைத்து விடவில்லை. மனம் உங்களுக்கு சீராகும். எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை வரக்கூடிய நல்ல மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் அற்புதமா இருக்கு. 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். சந்திரன் 3ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார். என்ன ஒன்று தேய்பிரையாக இருப்பார். அமாவாசை போய் நெருங்கி கொண்டு இருப்பார். ஆனால் இந்த வாரத்தில் 2 நடக்குது. வாரத்தின் கடைசியில் 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டுக்கே போவது ஒரு நல்ல அமைப்பு. இப்போது 3ஆம் இடத்துல சந்திரன் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாட்களும் உச்சமாக இருப்பதால் எல்லா வகையிலும் ஒரு புகழ், பெயர், கீர்த்தி போன்ற அமைப்புகள், குறிப்பாக ஆடல், பாடல், கலை போன்ற அமைப்புகளில் வாய்ப்புகள் கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை. ரொம்ப ஃபேமஸ் ஆகணும், யூடியூப்ல ஃபேமஸ் ஆகணும், ஃபேஸ்புக்கில் போடணும், இன்ஸ்டாகிராமில் போடணும், வீடியோ போட்டு சம்பாதிக்கணும் என்கின்ற முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு அந்த முயற்சிகள் எப்படியெல்லாம் பலிதமாகும், யாரெல்லாம் கை கொடுப்பாங்கன்னு அதுக்கு தேவையான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய, எல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டுங்க.
ஆனால் 20-30 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு மன அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே சனி போய்கிட்டு இருக்கிறார். உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜென்மச்சனி சில விதங்களில் மனசை பாதிக்கக்கூடிய அமைப்புகளை செய்வார். மனசை பாதிக்கும்னா உடம்பை பாதிக்கும், மனசை பாதிக்கும்னு கிடையாது. என்ன பிடிக்காதோ அதெல்லாம் நடக்கும். யார் பிடிக்காதோ அவங்க தான் பக்கத்தில் வருவாங்க. என்ன ஒரு விஷயத்தில் இப்படி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். சனி எப்போவுமே ஏடாவடமாக செய்ய வைப்பார். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த மாதிரியான தொல்லைகள் இருக்காது. வியாபார பெருமக்களுக்கு ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா தொழிலில் அப்படியே உருட்டல் பிரட்டல்னு சொல்லுவாங்கல்ல, ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போடுற அந்த நிலைமைகள் தான் இருக்கும். இருந்தாலும் மீனராசிக்காரர்கள் வல்லவர்கள், நல்லவர்கள் என்பது உண்மை. நல்ல மனசுக்காரனா இருப்பீங்க. நீங்கள் யாருக்கும் துரோகம் பண்ணாதவன் மீனராசிக்காரன். உண்மையிலேயே அடுத்தவனை கெடுத்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாத மீனராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் சில சோதனைகளை இந்த ஜென்மச்சனி காலத்தில் கொடுக்கும் என்றாலும் கூட அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. வாரத்தின் கடைசியில் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 5ஆம் இடத்துல சந்திரன் வருகிறார். அது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் அவர் 7ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். கணவன் மனைவி அமைப்புகள், பிள்ளைகளுடைய அமைப்புகள் கடைசி நாட்களில் 2 நாட்களில் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் உண்டு. குறிப்பாக பிள்ளைகள் படிக்கக்கூடிய கல்வி போன்ற அமைப்புகள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடமிருந்து நல்ல தகவல்கள், பணம் போன்றவைகள், நல்ல செய்திகள் போன்றவைகள் வரக்கூடிய தன்மை கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திர புதன் அமைப்பால் வாரத்தின் கடைசி நாளான சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உண்டு. ஆக கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டங்களை சமாளிக்கக்கூடிய தைரிய வீரியம் போன்றவைகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு பரம்பொருளால் அருளப்படுகிறது. மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரம் இந்த வாரம்.